ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். எப்போவாவது சரவணா ஸ்டோர் கூட்டின்னு போவார். அன்றைக்கும் அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டின்னு போயிருந்தார். சரிங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் போயிருந்தேன். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே நல்லா இருக்கும். அந்த பாடி சரவணா ஸ்டோர் ஒரு மால் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இன்னுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருமே பேரண்ட்ஸு குழந்தைங்கள எல்லாமே அங்கே தான் கூட்டிகிட்டு ஜஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா மேலே சாப்பிட்றதும் இருக்கும். அங்கே சாப்பிட்டு கூட்டின்னு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நானும் பார்த்திங்கன்னா என் பசங்க சின்ன வயசில் அது மாதிரி தான் போகிறது. இப்போ பெரிய பசங்க ஆகிட்டாங்க, எங்கேயும் வர்றதில்லை. அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஸ்பெட்ஸும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறதுக்காக ஒரு பிளாக் ஸ்பெட்ஸ், அதுக்கப்புறமா ஒயிட்லேயும் ஒன்று வாங்கியிருந்தோம் டேக்கு நைட்டுக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியிலே கிடைச்சிது. என்னென்ன வாங்கினேன்னு லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறமா பாத்திரம் செக்ஷன் தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நிறைய பாத்திரம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரைப்ளேயில் ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுருந்தாங்க. சரி, அதை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜும் வாங்கலான்னு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ஒரு சில மாதத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம், பெருசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஃப்ரிட்ஜு வேண்டாங்க, எனக்கு ஸ்டவ்வு சிம்னியும் வேணும்னு கேட்டுருந்தேன். பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷினும் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட தான் போயிருந்தோம். ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். அங்கே போனாவே டோனட்டு தான் வாங்குவேன். அவர் பார்த்திங்கன்னா மாதுளம் ஜூஸ் அது மட்டும் வாங்கிட்டார். எனக்கு அங்கே போனாவே டோனட் தான் ஃபேவரெட்டு. அதுவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லலாம் 19 ருபீஸ் 18 ருபீஸ் இருந்தது. இப்போ கேட்டால் 33 என்னமோ சொன்னார். அவ்வளோ ஷாக்காக இருந்தது. லாஸ்ட் டைம் போனப்போ கூட 28 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வெளியிலே வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். வெளியிலே பிரியாணி வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு மட்டும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா சோஃபாவும் இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மிரர் வச்சுருப்பாங்க. எல்லாமே நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் தான் வந்தோம். நாங்கள் போகிறப்பவே பார்த்திங்கன்னா பைக் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. பார்க்கிங் பிளேஸ் எல்லாமே. ஆக்சுவலி போனது பார்த்திங்கன்னா 10:30 அந்த டைமில் தான் போயிருந்தோம். அப்போவே ஹஸ்பண்ட் ஷாக் ஆகிட்டார், என்ன இவ்வளோ வண்டி நிற்குது, எல்லாருமே காலையிலேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னுமே சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ட்ரி ஆகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த டைம்குள்ளேயே நிறைய பேர் இது மாதிரி ஷாப்பிங்கே முடிச்சிட்டாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் நாம் தான் சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினச்சேன். எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிரர் தான் வாங்கியிருக்கோம். இது பைக்கில் போகிறப்போ டே டைமுக்கும் அதுக்கப்புறமா நைட் டைமுக்கும் 2 மிரர் வாங்கியிருக்கோம். இது கம்மி ரேட்லேயே கிடச்சிது. அதுவே போதும்னு சொல்லிட்டு அவர் அதுவே வாங்கிட்டார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 85 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதை விட பார்த்திங்கன்னா எல்லாமே 200 300 அந்த ரேஞ்சிலையும் இருந்தது. இதுவே போதும்னு சொல்லிட்டு இதுவே வாங்கிட்டார். இது பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேலை ஏதாவது செய்கிறவங்களாக இருந்தால் டஸ்ட்டு விழாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுவே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். டஸ்ட்டு விழாமலும் இருக்கும். இந்த ஸ்பெட்ஸுக்கு பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடும். கண்ணுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு சைட்லேயும் டஸ்ட்டு விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பெட்ஸு நல்லாவே இருந்தது. நல்லா ஃபினிஷிங் அதுக்கப்புறமா குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. இதுவும் 80 65 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஊதுவத்தி, அங்கே போயிட்டு ஊதுவத்தி நிறைய வச்சுருந்தாங்க. பை 2 get 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதை தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். மங்கள் தீப் அதுக்கப்புறமா சைக்கிள்லேயும் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
போனால் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன் இது மாதிரி ஆஃபரில் இருந்ததுன்னா. அதுக்கு அடுத்தது அதிரசம் பார்த்திங்கன்னா நான் பார்க்கல, ஹஸ்பண்ட் தான் பார்த்தாரு. அதிரசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியா 2 வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வாங்கிட்டோம். இது 5 ருபீஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்திங்கன்னா. இது ஆச்சியில் தான் இருந்தது. இப்போ தான் இது மாதிரி வாங்குகிறேன். லாஸ்ட் டைம் வேறு பிராண்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்தது பசங்களுக்காக இந்த பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பை 1 கெட் 1 ஃப்ரீயில் இருந்தது. நிறைய அங்கே பை 1 கெட் 1 ஃப்ரீ, அதுக்கப்புறமா 50% ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. அன்றைக்கி கோகனட் ஆயில் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. இங்கே கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோவெல்லாம் இல்லை, 8 ருபீஸ் அது மாதிரி தான் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பாடி வாஷ் பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் இருந்தது. அதனால் இதுவும் வாங்கிட்டேன். ஆல்ரெடி டிமார்ட்லேயும் வாங்கியிருந்தேன். இங்கே 50% இருந்ததால் இதையே வாங்கிட்டேன். எப்போவாவது யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் வேஸ்ட் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் கொடுங்க.